அன்பர்களே, இன்று கந்தர் அலங்காரப் பாடல் 48 பொருளை உணர்ந்து அனுபவம் செய்ய உள்ளோம். புத்தியை வாங்கி நின் பாத அம்புயத்தில் பகட்டி அன்பாய், முத்தியை வாங்க அறிகின்றிலேன் முதுசூர் நெடுங்க, சத்தியை வாங்கத் தரமோ குவடு தவிடுபட, குத்திய காங்கேயனே வினையேனுக்கு என் குறைத்தனையே என்று பாடுகிறார். முருகா, நல்ல புத்தியை உன்னிடமிருந்து பெற்று தீய வழியில் செல்லாமல் உன் திருவடித் தாமரை மலர்களில் அன்புடன் செலுத்தி வீடு பேறு அடைவதற்கு அறியாமல் இருக்கின்றேன். காலகாலமாக கொடூரங்களை புரிந்து வந்த அந்த சூரபத்மன் அஞ்சும்படி சக்திவேளை விடுவதற்கு உன்னால் தானே முடிந்தது. கிரௌஞ்சே மலையை வேலாயுதத்தால் பொடி செய்த காங்கேயன் மைந்தனே, வினைப்பயனால் துன்பப்படும் அடியேனை என்ன செய்ய எண்ணி உள்ளீர் என்று முருகனை வினவுகிறார் அருணகிரிநாதர். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் தோன்றிய ஜோதி பிழம்பின் உஷ்ணத்தை கங்கை நதி தாங்கியதால் முருகனுக்கு காங்கேயன் என்ற பெயரும் உள்ளது என்பதை அறிக. அருணகிரிநாதர் முடிவாக என்ன சொல்ல விழைகின்றார்? அதாவது, தேவர்களுக்கு தவறு செய்த சூரனை நீ வேலெடுத்து அடித்து விட்டாய். உன் பாதத்தில் என் புத்தியை வைத்து முக்திக்கு வழி தெரியாமல் தவறு செய்து கொண்டிருக்கின்றேனே, என்னை என்ன செய்யப் போகிறாய் என்று கேட்கின்றார். அன்பர்களே, கந்தர் அலங்கார பாடல்களை பாடப் பாட அது நம்மை பக்தி வெள்ளத்தில் ஆற்றிக்கொண்டே இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் வேண்டாம். கந்தர் அலங்கார பாடல்கள் தமிழ் சிற்றிலக்கிய வரிசைகளில் பாடப்பட்ட முதல் அலங்கார பாடல் என்பதையும் அறிக என்று சொல்லி இந்த அளவில் முடிக்கிறேன். வெற்றிவேல் முருகா, அரோகரா.